அதாவது இந்திய விடுதலைக்கு பிறகு பசியும் வறுமையும் அதிகமாக இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்னும் பல மாநிலங்கள்லயும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்ப என்னடான்னா உங்க மாநிலத்து மக்கள் தொகை அந்த தொகைக்கு ஏத்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம், உங்களுக்கு கூடுதலா எம்பி சீட் கிடைக்கும்னு சொல்றாங்க. உண்மை என்ன என்றால் இதே காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாம இருக்கிற சில மாநிலங்களுக்கு தான் அதிக அளவுக்கு விகிதாச்சாரப்படி அதிக இடம் கிடைக்க போகுது. இதனால நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் வலுவிழந்து போயிடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லைன்னா டெல்லி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர் உருவாகணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சொந்த நாட்டுக்குள்ளேயே இரண்டாம் தர குடிமக்களா மாற்றப்படக்கூடிய ஒரு கொடுமை, இது அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு.